The day will come when our silence will be more powerful than the voices you are throttling today. சக்தியாக வெளிப்படும் காலம் வரும். மே தின தியாகிகளில் ஒருவரான ஆகஸ்ட் பைஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடுவதற்கு முன்னால் முழங்கிய முழக்கம் இது. 8 மணி நேர வேலைக்காக தொழிலாளர்கள் வீரமிக்க போராட்டங்களை நடத்தி வென்றெடுத்ததை நினைவு கூறும் தினம்தான் மே தினம். 135 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமையான 8 மணி நேர வேலை நாள் என்பது தற்பொழுது தொழிலாளர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் இதுநாள் வரை சட்டத்திற்கு புறம்பாக 12 மணி நேரத்திற்கும் மேலாக தொழிலாளர்கள் கசக்கி பிழியப்பட்டனர். ஆனால் இனிமேல் சட்டப்படியாகவே 12 மணி நேரம் தொழிலாளர்களை வேலையில் ஈடுபடுத்த இந்திய அரசு தொழிலாளர் சட்டங்களை திருத்தம் செய்துள்ளது. தொழிலை இலகுவாக நடத்துதல், தொழிலாளர் சட்டங்களை எளிமைப்படுத்தி சீர்திருத்துதல் என்ற பெயரில் 29 தொழிலாளர் சட்டங்கள் திருத்தம் செய்யப்பட்டு 4 சட்டங்களாக ஆக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய சட்டங்கள் மூலம் தொழிலாளர்களுக்கு இருந்து வந்த சிறிய அளவிலான சட்ட பாதுகாப்பு அம்சங்கள் கூட இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளி வர்க்கத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள இத்தகைய தாக்குதல்கள் குறித்து பெரும்பான்மை தொழிலாளி வர்க்கத்திடம் இதுவரை போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை. வெறும் சம்பிரதாயமான அடையாள போராட்டங்கள் மட்டுமே நடத்தி தொழிலாளர்களின் அரசியல் உணர்வு பழுங்கடிக்கப்பட்டு வருகின்றது. இதே போன்றுதான் தொழிலாளர்களின் தினமான மே தினம் ஓய்வு நாளாக வெறும் விடுமுறை நாளாக ஆக்கப்பட்டு வருகிறது. சம்பிரதாயமாக கொடியேற்றுவது அல்லது அடையாள போராட்டங்களை நடத்துவதோடு நிறுத்திக் கொள்வது என்பதாக உள்ளது. ஆனால் மே தினம் என்பது முந்தைய தலைமுறை தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை என்னும் உரிமைக்காக நடத்திய வீரம் செறிந்த போராட்டங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்லும் நாளாகும். முதலாளி வர்க்கத்தின் கொடும் சுரண்டலில் இருந்து அனைத்து உழைக்கும் மக்களையும் விடுவிக்க பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையிலான அரசியல் அதிகாரத்தை நிறுவ வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய உணர்வு பூர்வமான நாளாகும். 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களின் வேலை நாளை வரையறுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் பல 10 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு கட்டங்களில் தொடர்ந்து போராடி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக நடந்ததுதான் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற 8 மணி நேர வேலைக்கான போராட்டமாகும். தொழிற் புரட்சியின் காரணமாக முதலாளித்துவம் தலையெடுக்க ஆரம்பித்த ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைமையோ மிக மோசமாக இருந்தது. புதிய கண்டுபிடிப்புகளின் அதிவேக வளர்ச்சியானது பொருள் உற்பத்தியில் மகத்தான அற்புதங்களை நிகழ்த்தியது. ஆனால் இந்த மகத்தான முன்னேற்றம் மனிதகுலத்தின் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எந்தவித தீர்வையும் காணவில்லை. மாறாக ஏற்கனவே நிலவி வந்த சுரண்டல் முறையானது வேறு ஒரு வடிவங்களில் தொடர்ந்தது. தொழிலாளர்கள் கால வரையறையின்றி வேலை வாங்கப்பட்டனர். 14 மணி நேரம் முதல் 18 மணி நேர வேலை என்பது சாதாரணமாக இருந்தது. சில இடங்களில் 20 மணி நேரம் வரை கூட வேலை வாங்கப்பட்டது. எவ்வித பாதுகாப்பும் இன்றி தொழிலாளர்கள் அசாதாரண வேலை சூழலில் பணிபுரிய வேண்டியிருந்தது. இயந்திரங்களோடு போட்டி போட்டு பணிபுரியும்படி நிர்பந்திக்கப்பட்டனர். ஆண் தொழிலாளர்கள் மட்டுமின்றி பெண் தொழிலாளர்களையும் குழந்தைகளையும் கூட முதலாளிகள் தங்களுடைய லாபத்திற்காக கடுமையாக வேலை வாங்கினர். பெண் தொழிலாளர்களுக்கு ஆண் தொழிலாளர்களை காட்டிலும் குறைவான கூலியே கொடுக்கப்பட்டது. குழந்தை தொழிலாளர்களின் நிலைமையோ அதை விட மோசமானதாக இருந்தது. தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி அபரிமிதமான லாபத்தை ஈட்டி முதலாளிகள் கொளித்தனர். முதலாளித்துவ உற்பத்தி முறையானது ஒரு பக்கம் பெரிய பணக்காரர்களையும் மறுபக்கம் அன்றாட வாழ்விற்கே அல்லல் படும் தொழிலாளர்களையும் படைத்தது. தொழிலாளர்கள் கூலி உயர்வு கோரி ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்தினர். கூலி உயர்வுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது குறைந்த வேலை நேரம் மற்றும் சங்கம் அமைக்கும் உரிமைக்காகவும் கோரிக்கைகள் எழுந்தன. தொழிலாளி வர்க்கம் குறைந்த வேலை நேரத்திற்காக நடத்திய போராட்டம் அமெரிக்காவில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தொழிலாளி வர்க்கம் இருந்ததோ அங்கெல்லாம் வேலை நேரத்தை குறைக்கவும் வரைமுறைப்படுத்தவும் போராட்டங்கள் வெடித்தன. தொழிற்புரட்சியின் தோற்றுவாய் என அழைக்கப்படும் இங்கிலாந்தில் தொழிலாளர்கள் கூலி உயர்விற்காகவும் குறைந்த வேலை நேரத்திற்காகவும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இங்கிலாந்தில் 1833ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தொழிற்சாலை சட்டமானது 13 லிருந்து
18 வயதுக்கு உட்பட்டவர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாகவும் 9 இலிருந்து 13 வயதுக்குட்பட்டவர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரமாகவும் நிர்ணயித்தது. 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களின் வேலை நேரத்திற்கு எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை. எனினும் முதலாளிகள் இதனை ஏற்க மறுத்தனர். இங்கிலாந்தில் 1836 உருவான சாசன இயக்கமானது 10 மணி நேர வேலை, அனைவருக்கும் வாக்குரிமை, அனைவரும் பாராளுமன்ற தேர்தல்களில் பங்கேற்பது என்னும் கோரிக்கைகளை முன்வைத்து 10 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. 1842 சாசன இயக்கத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது கடுமையான அடக்குமுறையால் ஒடுக்கப்பட்டது. 1844 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தொழிற்சாலை சட்டத்தில் பெண்களுக்கான வேலை நேரம் 12 மணி நேரம் என வரையறுக்கப்பட்டது. சாசன இயக்கத்தின் போராட்டம் ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. 1847 ஜூலை முதல் வேலை நேரமானது 11 மணி வேலை நாள் எனவும் 1848 மே 1 முதல் 10 மணி வேலை நாள் எனவும் அரசு அறிவித்தது. எனினும் முதலாளி வர்க்கம் 1850 பிப்ரவரி 8 அன்று இங்கிலாந்து நீதிமன்றம் வாயிலாக இதனை ரத்து செய்தது. தொழிலாளர்களின் எழுச்சிமிகு போராட்டங்கள் காரணமாக இங்கிலாந்து அரசு மீண்டும் பணிந்தது. 1850 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 10.5 மணி நேர வேலை சட்டத்தை பிறப்பித்தது. ஆனால் இதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என கூறியது. ஆஸ்திரேலியாவில் 1858ஆம் ஆண்டு கட்டிட தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர பொழுதுபோக்கு, 8 மணி நேர ஓய்வு என்ற கோரிக்கையை முன்வைத்து வெற்றி பெற்றனர். அமெரிக்காவில் 1820 முதல் 30 காலகட்டங்களில் வேலை நேரத்தை குறைக்க கோரி பல வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன. உலகின் முதல் தொழிற்சங்கமான பிலடெல்பியா நகர இயந்திர தொழிலாளர்களின் தொழிற்சங்கம் தான் 10 மணி நேர வேலை என்னும் கோரிக்கையை முன்வைத்தது. தொடர்ந்து பல இடங்களில் போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருந்தது. அமெரிக்காவில் வேன் பியூரன் தலைமையிலான அரசாங்கம் இருந்த பொழுது அரசு ஊழியர்களுக்கு 10 மணி நேர வேலை நாளை அறிவித்தது. இதனை அடுத்து பல தொழிற்சாலைகளிலும் 10 மணி நேர வேலை நாள் கோரிக்கைக்கான போராட்டம் வெற்றி அடைந்தது. இந்த வெற்றிகளை தொடர்ந்து 8 மணி நேர வேலை நாளுக்கான கோரிக்கை எழுந்தது. 1866 ஆகஸ்ட் 20ஆம் நாள் அமெரிக்காவில் உள்ள பால்டிமோரில் சில்விஸ் தலைமையில் தேசிய தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. இதன் முதல் மாநாட்டில் அமெரிக்கா முழுமைக்கும் 8 மணி நேர வேலை நாளை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற முதலாம் அகிலத்தின் மாநாட்டில் இதே கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இருவார வித்தியாசத்தில் நடைபெற்ற 2 மாநாடுகளும் 8 மணி நேர வேலை நாள் என்னும் ஒரே கோரிக்கையை முன்மொழிந்ததை கார்ல் மார்க்ஸ் பின்னர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் 6 மாநில அரசுகள் அரசு வேலைகளில் 8 மணி நேர வேலை நாளை அமல்படுத்தியது. 1868 அமெரிக்க காங்கிரசும் 8 மணி நேர வேலை நாள் சட்டத்தை இயற்றியது. முதலாளிகளோ இந்த சட்டங்களை அமல்படுத்த மறுத்தனர். 1884 அக்டோபர் 7ஆம் நாள் சிகாகோவில் நடைபெற்ற அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பின் மாநாட்டில் அமெரிக்கா மற்றும் கனடா நாட்டு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அம்மாநாட்டில் தீர்மானம் ஒன்று இயற்றப்பட்டது. 1886 மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாளின் சட்டப்பூர்வ வேலை நேரம் 8 மணி நேரம் என்றும் இக்காலத்திற்குள் தொழிற்சங்கங்கள் தம் பகுதிகளில் இத்தீர்மானத்திற்கு ஏற்ற வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர முயல வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தான் மே தினம் உருவாவதற்கான முக்கிய காரணமாகும். 1886 மே முதல் நாளன்று அமெரிக்கா முழுவதும் 3,40,000 தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தை துவக்கினர். சிகாகோவில் மட்டும் 80,000 தொழிலாளர்கள் பங்கேற்றனர். போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே சிகாகோவில் 45,000 தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை நடைமுறைக்கு வந்தது. பெருந்திரளான தொழிலாளர்களின் போராட்டம் முதலாளிகளை பயங்கொள்ள செய்தது. சில தொழிற்சாலைகளில் முதலாளிகள் பணிந்தனர். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று 8 மணி நேர வேலை நாளை செயல்படுத்தினர். சிகாகோ மட்டுமல்லாமல் நியூயார்க், பால்டிமோர், வாஷிங்டன், சின்சினாட்டி,
செயின்ட் லூயிஸ், பீட்டர்ஸ்பர்க், ட்ராய்ட் ஆகிய நகரங்களிலும் வேலை நிறுத்தங்கள் முழு வீச்சில் நடைபெற்றன. 8 மணி நேர வேலை நாளுக்கான பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற தொழிலாளர்களை அரசு கைது செய்தது. அடக்குமுறை மூலம் தொழிலாளர் போராட்டங்களை நசுக்கிவிடலாம் என்று முதலாளிகள் முயற்சி செய்தனர். ஆனால் மே 2ஆம் தேதியும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. சிகாகோ நகரில் நடைபெற்ற ரத்தம் தோய்ந்த போராட்டங்கள் குறித்த முழு செய்தியை அறிய நாம் 3 மாதங்கள் பின்னோக்கி சென்று பார்ப்போம். 1886 பிப்ரவரி 16 அன்று மெக்காமெர்க் நிறுவனத்திலிருந்து 1500 தொழிலாளர்கள் கதவடைப்பின் மூலம் வெளியேற்றப்பட்டனர். ஏற்கனவே வேலை செய்து வந்த தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு அதனை விட குறைந்த கூலியில் வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனை கண்டித்து தொழிலாளர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் போனபில் தலைமையிலான போலீஸ் பட்டாளமானது நிறுவனத்தை சுற்றி நின்று ஆலைக்கு பாதுகாப்பு அளித்தது. மார்ச் 2ஆம் தேதி தொழிலாளர்கள் மீது காவல்துறை தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது. இதில் 4 தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர். 1886 மே 1 அன்று 8 மணி நேர வேலை இயக்கம் துவங்கிய போது மெக்காமெர்க்கில் கதவடைப்பு நடந்து 2.5 மாதங்கள் ஆகியிருந்தது. மெக்காமெர்க் தொழிற்சாலை அருகே கட்டுமான தொழிலாளர்களும் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். மே 3ஆம் தேதி நடத்தப்படும் அவர்களின் கூட்டத்தில் பேச வருமாறு ஆகஸ்ட் பைஸை 2 கட்டுமான தொழிலாளர்கள் அழைத்தனர். மே 3ஆம் தேதி 6000 தொழிலாளர்கள் கூடிய கூட்டத்தில் ஆகஸ்ட் பைஸ் பேசிக் கொண்டிருந்த பொழுது 3:30 மணி அளவில் மெக்காமெர்க் ஆலையில் வேலை முடித்துவிட்டு தற்காலிக தொழிலாளர்கள் வெளியே வந்தனர். பாதிக்கப்பட்ட மெக்காமெர்க் தொழிலாளர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் இடையே தகராறு ஏற்பட்டது. மெக்காமெர்க் தொழிலாளர்களுக்கு உதவ கட்டுமான தொழிலாளர்களில் சிலர் சென்றனர். இன்ஸ்பெக்டர் போனபில் தலைமையிலான காவலர்கள் மெக்காமெர்க் தொழிலாளர்கள் மீது தடியடி நடத்தினர். ஆகஸ்ட் பைஸும் தாக்குதலுக்கு உள்ளானார். இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த லூயிஸ் லிங்கம் காவலர்களிடம் தடியடி வாங்கினார். இந்த தாக்குதலில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மே 3ஆம் தேதி மாலை கார்ப்பரேட் வாலர் ஜார்ஜ் ஏங்கல் ஆகியோர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. மெக்காமெர்க் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து மே 4ஆம் தேதி ஏ மார்க்கெட் சதுக்கத்தில் கூட்டம் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. துண்டு பிரசுரம் அச்சடிக்கும் பொறுப்பு அடால்ஃப் ஃபிஷரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மே 4ஆம் தேதி கூட்டம் தாமதமாக தான் துவங்கியது. 8:30 மணி அளவில் ஏ மார்க்கெட் சதுக்கத்திற்கு அருகில் உள்ள டேஸ்பிளாய்ஸ் தெருவில் கிரேன் சந்து அருகே பழைய வண்டி மீது ஏறி நின்று ஆகஸ்ட் பைஸ் பேச ஆரம்பித்தார். ஆகஸ்ட் பைஸின் உரைக்கு பிறகு ஆல்பர்ட் பார்சன்ஸ் 1 மணி நேரம் பேசினார். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெற்றால் தலையிடுவதற்காக வந்திருந்த மேயர் ஆரிசன் இனிமேல் எந்த அசம்பாவிதமும் நடக்காது என கூறி காவலர்களை வீட்டிற்கு அனுப்ப உத்தரவிட்டார். ஆனால் திட்டமிட்டு கலவரத்தை நடத்துவதற்காக தொழிலாளர்கள் போல உடையணிந்த காவலர்கள் அந்த கூட்டத்தில் ஏற்கனவே ஊடுருவி இருந்தனர். பார்சன்ஸ் உரைக்கு பின் சாமுவேல் பீல்டன் பேச ஆரம்பிக்கும் பொழுது மணி இரவு 10 நெருங்கிவிட்டது. அப்பொழுது மேகங்கள் கருக்கொண்டு குளிர்காற்று வீச ஆரம்பித்தது. மழை பெய்வதற்கான எச்சரிக்கையை அறிவித்தது. மேயர் ஆரிசன் கிளம்பி சென்றதால் இன்ஸ்பெக்டர் போனஃபீல்டும் மற்றொரு காவல் அதிகாரியான வார்டும் கூட்டத்தை கலைக்கச் சொல்லி காவலர்களுக்கு உத்தரவிட்டனர். அப்பொழுது சுமார் 200 தொழிலாளர்கள் தான் இருந்தனர். போனபில் தலைமையில் காவலர்கள் 176 பேர் இருந்தனர். இது அனுமதி வாங்கி அமைதியான முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் கூட்டம் என்று சாமுவேல் பீல்டன் காவலர்களுக்கு பதில் உரைத்தவாறு வண்டியிலிருந்து இறங்கிய பொழுது மர்மமான குண்டு ஒன்று வந்து கூட்டத்தில் விழுந்தது. குண்டு வெடித்ததில் மத்தியாஸ் டேகன் என்னும் காவலாளி உயிரிழந்தார். மேலும் சிலர் காயமடைந்தனர். காவலர்கள் கூட்டத்தை நோக்கி சுட்டனர். இருளில் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர். இதில் 4 தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர். ஆகஸ்ட் பைஸின் சகோதரர் என்றி, சாமுவேல் பீல்டன் உள்ளிட்ட 22 பேர் காயமுற்றனர். இருளில் காவலர்கள் எல்லா திசைகளிலும் சுட்டதால் காவலர்களில் 6 பேர் உயிர் இழந்தனர். அந்த இடமே ரத்தத்தால் சிவந்தது.
குண்டு சத்தம் கேட்ட பொழுது எப் ஹாலின் உணவகத்தில் இருந்த ஆல்பர்ட் பர்சன்ஸ் மற்றும் அடால்ஃப் பிஷர் இருவரும் அதிர்ந்து போயினர். அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. காவல்துறையின் துப்பாக்கி குண்டுகளின் சத்தம் நீடித்தது. சிறிது நேரம் கழித்து அந்த இடம் அமைதியானது. ஜெப் ஹாலில் இருந்தவர்கள் வெளியில் வந்து பார்த்த பொழுது அங்கு ஒரு போலீசும் கண்ணில் படவில்லை. கலவரம் சில நிமிடங்களே நீடித்தது. மே 5ஆம் தேதி மேயர் கார்டர் ஹாரிசன் ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ஏ மார்க்கெட் சம்பவத்திற்கு பிறகு பல வாரங்களுக்கு சிகாகோவிலும் பிற நகரங்களிலும் பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை ஆகியன தடை செய்யப்பட்டன. இந்த சம்பவத்திற்கு நைட்ஸ் ஆஃப் லேபர் அமைப்பின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. முதலாளிகளும் முதலாளித்துவ ஊடகங்களும் வர்த்தகர்களும் தொழிற்சங்கங்களுக்கு எதிராக இதனை திசை திருப்பிவிட்டனர். பொதுமக்களிடமும் தொழிற்சங்கங்களுக்கு எதிரான எண்ணங்கள் விதைக்கப்பட்டன. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற பேச்சிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டதில் 31 பேர் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள். பின்னர் இது 11ஆக குறைக்கப்பட்டது. கார்ட்ரைட் மற்றும் வில்லியம் செலிகர் ஆகியோர் அரசு தரப்பு சாட்சிகளாக மாறினர். இறுதியில் 8 பேர் மீது வழக்கு போடப்பட்டது. ஆனால் குண்டு வீசப்பட்ட அந்த சமயத்தில் 2 மட்டுமே சம்பவ இடத்தில் இருந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரும் பல்வேறு தளங்களில் இயங்கி வந்தவர்கள். மத போதகர், தொழிற்சங்க அமைப்பாளர்கள், தொழிலாளர் பத்திரிகையாளர்கள், சமூக அரசியல் பணியாளர்கள் என வெவ்வேறு தளங்களில் இருந்தாலும் தொழிலாளர் இயக்கங்களில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தனர். ஏ மார்க்கெட் கூட்டத்தில் குண்டு வீசியது ஸ்னாபெல்டாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்பட்டது. இவன் காவல்துறை உளவாளி என்றும் முதலாளிகளின் கையால் என்றும் கூறப்படுகிறது. ஸ்னாபெல்ட் 2 முறை கைது செய்யப்பட்டும் நகர்மன்றத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு வர அவன் விடுதலை செய்யப்பட்டான். பின்னர் கனடா வழியாக ஸ்வீடனுக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஏ மார்க்கெட் வழக்கில் 8 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருந்தாலும் 7 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருந்தனர். ஆல்பர்ட் பர்சன்ஸ் தலைமறைவாக இருந்தார். தலைமறைவாக இருந்த ஆல்பர்ட் பர்சன்ஸ் தன்னுடைய நண்பர்களோடு வழக்கை சந்திக்கவும் தான் நிரபராதி என்பதை நிரூபிக்கவும் சரணடைந்தார். இந்த வழக்கிற்கு நீதிபதியாக ஜோசப் இ. காரி என்பவர் நியமிக்கப்பட்டார். வழக்கு விசாரணை ஜூன் 21ஆம் தேதி ஆரம்பித்தது. அரசு தரப்பு சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்வதற்கு தொழிலாளர்களின் வழக்கறிஞர் குழுவில் கேப்டன் வில்லியம் பிளாக் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார். அதுவும் குறிப்பிட்ட சிலவற்றிற்கு மட்டுமே. ஆனால் அரசு வழக்கறிஞருக்கு அதிக அளவிலான சாட்சியங்களை விசாரிக்கவும் எதிர்த்தரப்பை அச்சுறுத்துவதற்குமான வாய்ப்புகளும் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. அரசு தரப்பு சாட்சியங்களை மட்டுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. தொழிலாளர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்களை ஏற்க மறுத்தது. லூயிஸ் லிங் தான் கூட்டத்தில் குண்டு எறிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் லூயிஸ் லிங் சம்பவ இடத்திலிருந்து 1 மைல் தூரம் தள்ளி இருந்ததை ஆதாரத்துடன் எடுத்து கூறியும் நீதிமன்றம் அதனை ஏற்கவில்லை. வழக்கு முடிந்து 1886 ஆகஸ்ட் 20ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட்டது. நம்முடைய நிறுவனங்களை காப்பாற்ற இது போன்றவர்களை தூக்கில் ஏற்றுவதுதான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். இதே போன்ற வாதத்தை தான் 2012ஆம் ஆண்டு தொழிற்சங்கம் தொடங்குவதற்கான போராட்டத்தில் ஈடுபட்ட மாருதி சுசுகி தொழிலாளர்கள் மீதான வழக்கில் இந்திய அரசு முன்வைத்தது. தொழிலாளர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதன் மூலமே முதலாளித்துவத்தின் நம்பிக்கையை பெறவும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் முடியும் என்று இந்திய அரசு நீதிமன்றத்தில் வாதிட்டது. தொழிற்சங்கம் தொடங்கியதற்காக தொழிற்சங்க நிர்வாகிகள் 13 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தற்பொழுது வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எப்பொழுதெல்லாம் தொழிலாளர்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆளும் வர்க்கத்தின் அரசானது தொழிலாளர்கள் மீது கொடும் கரங்களை நீட்டி ஒடுக்கும் என்பதை மாருதி சுசுகி தொழிலாளர்களின் போராட்டம் காட்டுகின்றது. ஏ மார்க்கெட் சம்பவத்திற்கு
குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரில் 7 பேருக்கு தூக்கு தண்டனை தரப்பட்டது. ஆஸ்கர் நீபேயின் மீதான குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறிய பிறகும் நீதிபதி ஜோசப் பி காரி அவருக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தார். இதனையடுத்து நீபே மற்றும் ஜோலியட் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். கேமார்க்கெட் தியாகிகள் என்மர் சார்பாக இலினாய்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு தீர்ப்பு வரும் வரை தண்டனைகள் நிறைவேற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல மாதங்கள் கழித்து 1887 செப்டம்பர் 14 கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. நவம்பர் 11 அன்று தண்டனையை நிறைவேற்ற நாள் குறிக்கப்பட்டது. அமெரிக்கா முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் இந்த தீர்ப்பை கண்டித்து தீர்மானங்களை நிறைவேற்றின. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, ஆலந்து, இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகளிலும் இந்த தண்டனையை எதிர்த்து தொழிலாளர்கள் போராட்டங்களை நடத்தினர். உலகளாவிய நெருக்கடியினால் சாமுவேல் பீல்டன் மற்றும் மைக்கேல் அஷர் ஷ்வாப் ஆகியோரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக 1887 நவம்பர் 10ஆம் தேதி கவர்னர் மாற்றினார். அதே நாளில் காலை லூயிஸ் லிங் மர்மமான முறையில் சிறை கொட்டடியில் இறந்து கிடந்தார். அவரது முகம் டைனமைட் குண்டால் சிதறியிருந்தது. லூயிஸ் லிங் இருக்கும் தண்டனை குறைப்பு எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாளான நவம்பர் 11 அன்று மக்கள் கோபத்தில் இருந்ததால் கலவரம் வரக்கூடும் என காவல்துறை அஞ்சியது. காவல்துறையும் ராணுவமும் குவிக்கப்பட்டது. நீதிமன்றம், சிறைச்சாலை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தண்டனை நிறைவேற்றத்துக்காக நால்வரும் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அனைவரும் பிரெஞ்சு தேசிய கீதத்தை பாடியபடியே சென்றார்கள். தண்டனை நிறைவேற்றத்தை பார்க்க வந்திருந்தவர்களில் 200 பேர் தூக்கு மேடைக்கு முன்னால் அழைத்து செல்லப்பட்டனர். 1887 நவம்பர் 11 காலை 11:30 மணி அளவில் முதலில் ஆகஸ்ட் ஸ்பைஸையும் பின்னர் மற்றவர்களையும் தூக்கு மேடை மீது நிறுத்தினார்கள். மரண தண்டனை உத்தரவு வாசிக்கப்பட்டது. இந்த காட்சியை ஒரு நிருபர் கீழ்கண்டவாறு வர்ணிக்கிறார். எவ்வித கவலையுமின்றி நால்வரும் தங்களுக்குரிய இடத்தில் நின்றார்கள். கழுத்தில் அவருக்கு கயிறு மாட்டப்பட்டது. இன்று நீங்கள் நெருக்கின்ற எங்களது குரலை விட எமது மௌனம் ஆற்றல் மிக்க சக்தியாக வெளிப்படும் காலம் வரும் என்று ஆகஸ்ட் ஸ்பைஸ் உரக்க கூறினார். விசரும் எங்களும் அரசின்மைவாதம் வாழ்கின்றனர். இதுதான் என் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணம் என்றார் எங்கள். வாசன்ஸ் கடைசியாக பேசினார். ஓ அமெரிக்கர்களே, நான் பேச அனுமதிக்கப்படுவேனா? செரிப் மாடிசன், என்னை பேச விடுங்கள், மக்களின் குரல் கேட்கட்டும் என்றார். தொழிலாளர்களின் நலனுக்காக போராடிய இவர்கள் தம் உயிரை இழந்த இந்த நாளை கருப்பு வெள்ளி என்று வரலாற்று பக்கங்களில் குறிக்கப்படுகிறது. நவம்பர் 13 ஞாயிறன்று இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொள்ள வந்திருந்தனர். ஒவ்வொரு தியாகியின் வீட்டிலிருந்தும் உடல்களை பெற்று ஐவரின் உடலையும் பேரணியாக இலினாய்ஸில் உள்ள வால்ட் ஐன் கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த கல்லறை ஜெர்மானியர்கள் குடியிருந்த புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது. வால்ட் ஐன் கல்லறையில் இறந்தவர்களின் இனம், மொழி, அரசியல் என எந்த பாகுபாடும் பார்க்கப்படுவதில்லை. கல்லறையில் அனைத்து உடல்களும் வரிசையாக வைக்கப்பட்டன. அங்கு வந்திருந்தவர்கள் 5 தியாகிகளுக்கும் தம்முடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். பின்னர் இரங்கல் உரை நிகழ்த்தப்பட்டது. ஹேமார்க்கெட் தியாகிகளுக்காக வாதாடிய அவர்களது வழக்கறிஞர் கேப்டன் வில்லியம் பிளாக் தனது இரங்கல் உரையை நிகழ்த்தினார். இங்கு நாம் குற்றவாளிகளின் உடல்கள் அருகே நிற்கவில்லை. அவர்களது மரணத்தில் அவமானப்பட எதுவுமில்லை. அவர்கள் சுதந்திரத்திற்காக, சிந்தனையில், செயலில், கட்டுப்படுத்தப்படாத பேச்சுரிமைக்காக, மனிதாபிமானத்திற்காக உயிர் நீத்தார்கள். அவர்களது நண்பர்களாக இருந்ததில் நாம் பெருமை கொள்கிறோம். 1892 நவம்பரில் ஜான் பீட்டர் அல்ஜெல் என்பவர் கவர்னர் ஆனதும் ஜோலியட் சிறையில் இருக்கும் சாமுவேல் பீல்டன், ஆஸ்கர் நீவே, மைக்கேல் ஆசர் ஸ்வாப் ஆகிய மூவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டார். 1893 ஜூன் 25 அன்று வால்ட் ஐன் கல்லறையில் ஹேமார்க்கெட் தியாகிகளுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. உலகம் முழுவதும் வந்திருந்த
சுமார் 8000 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டனர். இந்த நினைவு சின்னத்தை ஆல்பர்ட் பேசன்ஸின் 14 வயது மகன் திறந்து வைத்தான். இந்த நினைவிடத்தில் ஆகஸ்ட் ஸ்பைஸ் கடைசியாக முழங்கிய பின்வரும் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. The day will come when our silence will be more powerful than the voices you are throttling today. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்த நாளான ஜூன் 26ஆம் தேதி மற்ற மூவருக்கும் மன்னிப்பு அளிக்கும் உத்தரவில் கவர்னர் அல்ஜெட் கையெழுத்திட்டார். மூவரும் விடுதலை செய்யப்பட்டனர். 1889 ஜூலை 14 பிரெஞ்சு புரட்சியின் நூற்றாண்டு நிகழ்வை ஒட்டி பாரிஸில் கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் மே தினத்தை சர்வதேச தொழிலாளர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் 8 மணி நேர வேலை சங்கம் அமைக்கும் உரிமை ஆகியவற்றிற்காக போராட வேண்டும் என்றும் அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டது. அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பின் சர்வதேச தொழிலாளர் தினம் குறித்த முன்மொழிவை ஏற்று 1890 மே 1ஆம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக கடைபிடிக்க மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றியது. எல்லா நாடுகளிலும் எல்லா நகரங்களிலும் உள்ள உழைக்கும் மக்கள் 8 மணி நேரத்தை சட்டபூர்வமாக்க கோரி அரசாங்கத்திடமும் நிர்வாகத்திடமும் போராட வேண்டும். இதை உலகம் தழுவிய ஆர்ப்பாட்டமாக நடத்தவும் பாரிஸ் மாநாட்டு முடிவுகளை நிறைவேற்ற கோரியும் இம்மாநாடு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானமே மே தினம் அமைவதற்கான அடிப்படையாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டு மே முதல் நாளை தொழிலாளர்களின் கிளர்ச்சி நாளாக்கியது. வரலாற்று சிறப்புமிக்க மே தினத்தின் முக்கியத்துவம் இன்றும் அவசியமான ஒன்றாக உள்ளது. முதலாளிகள் தமக்கிடையே பல்வேறு கூட்டுகளை உருவாக்கி சர்வதேச அளவில் தொழிலாளர்களை சுரண்டி வருகின்றனர். மூலதனம் எவ்வித எல்லை வரம்புகளும் இன்றி நாடு கடந்து சுரண்டலை மேற்கொள்கிறது. அதே சமயத்தில் தொழிலாளர்களிடையே வர்க்க ஒற்றுமை ஏற்பட்டு விடாத வகையில் பல்வேறு சீர்குலைவுகளை செய்கிறது. சாதி, மத, இன, பிராந்திய பேதங்களை பெரிதுபடுத்தி அவர்களிடையே முரண்களை உருவாக்க முயல்கிறது. தொழிலாளர்களின் வாழ்வை சூறையாடி வரும் இன்றைய நிலைமைகளுக்கு முதலாளித்துவ உற்பத்தி முறையும் அதனை கட்டி காத்து வரும் பாராளுமன்ற ஜனநாயகமும் தான் காரணம் என்பதனை தொழிலாளர்கள் உணர்ந்து விடாமல் இருக்க அவர்களிடையே முரண்பாடுகளை உருவாக்கி பிரச்சனைகள் திசை திருப்பப்படுகின்றது. சிறுபான்மை முதலாளி வர்க்கத்தின் நலனை பாதுகாப்பதற்காக பெரும்பான்மை உழைக்கும் மக்களை அடக்கி ஒடுக்கும் இந்த சமூகத்தை தூக்கி எறிந்து தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையிலான சோசலிச சமூகத்தை கட்டமைப்பதன் மூலமே தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து உழைக்கும் மக்களின் நலனை பாதுகாக்க முடியும். தொழிலாளி வர்க்கத்தை ஒற்றுமைப்படுத்தி அரசியல் மற்றும் பொருளாதார கோரிக்கைக்காக அணிதிரட்டும் அதே வேளையில் அவர்களை அரசியல் அதிகாரத்தின் தலைமை பாத்திரமாக ஆக்குவதற்கான போராட்டங்களோடு இணைக்க இந்த மே தின போராட்ட வரலாறு பற்றிய பரப்புரை முக்கிய பங்கு வகிக்கும். 1893 நடந்த 2ஆம் அகிலத்தின் மாநாட்டில் ஏங்கல்ஸ் கூறியது போல மே தின ஆர்ப்பாட்டங்களின் நோக்கமானது 8 மணி நேர வேலை நாளுக்காக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்தின் மூலம் வர்க்க பாகுபாடுகளை ஒழித்து உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்துவதும் ஆகும். மே தினம் குறித்து ஏங்கல்ஸின் வாசகங்களை நினைவு கூர்ந்து அதனை செயலாக்க தொழிலாளர்கள் அனைவரும் அணிதிரள்வோம். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்.